தோழர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு, பெண்களுக்கான விழிப்புணர்வு பதிவு. என்னவென்றால், அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கோர சம்பவத்தை நம்ம இதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் பார்த்துருந்தோம். அதாவது என்னன்னா, பெண்களும் குழந்தைகள் எதுக்காக கடத்தப்படுறாங்க, அவங்க கடத்தப்பட்டு என்ன பயன்பாட்டில் அவங்கள வச்சிருக்காங்கன்றத அந்த அரசாங்கம் தெளிவாக வெளியிட்டுச்சு. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் தலைநகரமான டெல்லியில் கடந்த 2015 இருந்து 2025 வரை 11 வருடங்களாக 2.5 லட்சம் மக்கள் காணாம போயிருக்காங்க. இதுல 56% பெண்கள் தான். அதற்கு அப்புறம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026 ஜனவரி 1 27 வரை 809 பெண்களும் குழந்தைகளும் கடத்தப்பட்டிருக்காங்க. அதுல 191 பேரும் 18 வயதுக்கு உள்ள குழந்தைகளா பார்த்து கடத்தப்பட்டிருக்காங்க. இவங்க ஏன் கடத்தப்படுறாங்க, எதுக்காக கடத்தப்படுறாங்கன்றதும் இன்னும் அந்த காவல்துறை எதற்காகணும் ஒரு அறிக்கையும் கொடுக்கல. இதுல என்ன ஒரு பயமா இருக்கு, இது போன்ற செய்திகள்லாம் கேட்க பயமா இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, ரொம்ப பாதுகாப்பான நாடு. நம்ம வல்லரசு நாடுகள்லாம் எவ்வளோ விதமான கோர சம்பவங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த இந்தியாவில் கண்ணுக்கு தெரியாம இது போன்ற கும்பல்கள் கடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன பண்றீங்கன்னா, இணையதளங்கள்ல பெப்பர் ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உபகரணம் இருக்கு. அது ரொம்ப ஒரு உபயோகமா இருக்கக்கூடியது பெண்களுக்கு. அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. மேலும் அவங்கள இருக்கக்கூடிய லைவ் லொகேஷனை எப்போதும் ஆன்லேயே வைங்க. அவங்க கிட்ட இருக்கிற லைவ் லொகேஷனை உங்க வீட்டில் உள்ள ஒரு நபருக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் ஹெல்ப்லைனை ஞாபகத்தில் வச்சுங்க. குழந்தைகளுக்கோ அல்லது குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. அவங்க பக்கத்தில் உங்க ஏரியாவில் உங்களை இளைஞர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல யாராவது சந்தேகத்துக்கு உட்பட்ட ஆட்கள் இருக்காங்களா, அதெல்லாம் பாருங்க. ஏன்னா டெல்லியில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்க எவ்வளோ நேரம் ஆகும். அதனால மக்கள் இதை கருத்தில் கொண்டு ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தான் இந்த பதிவை போடுறோம். இவன் வழக்கறிஞர் தினகர பிரபாகரன், மயிலாடுதுறை மாவட்டம்.